இப்போ நம்மளுடைய முதல்வர் குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாங்க. எங்கள் தொகுதியில் வந்து மொத்தமாக எனக்கு 160 170 கூட தேரல. எல்லாமே மாடி வீடு கட்டிட்டான். ஒரு வீட்லேயும் வந்து 2 பேர் வேலை செய்கிறாங்க சிப்காட்டில். அவங்களுடைய கணவரோ இல்லாமல் அவனுடைய மனைவியோ 2 பேரில் வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பொருளாதாரம் உயர்ந்ததுனால தான் இன்றைக்கி அந்த கூரை வீடே இல்லை. இப்போ நம்ம முதல்வர் அப்புறமா தான் நாங்கள் சொன்ன பிறகு இப்போ ஓட்டு வீட்டை மாற்றி கொடுத்தனால இப்போ தான் ஒரு 100 150 வீடு தேறி இருக்குது. அதனால் எல்லாம் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறுல வளர்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே எங்கள் விவசாய பகுதி தஞ்சைக்கு அடுத்தபடியாக நெல் உற்பத்தி பண்ணுற இடம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா மாமண்டூர் ஏரி, இங்கே வாழ்குடை முக்கூர் ஏரி, இப்படி ஏரிகள் நிறைந்த தொகுதி இது. அதனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 12,000 13,000 பேருக்கு மேலே இன்றைக்கி இலவச மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க விவசாயிகள். அது இல்லாத நேரடி கொள்முதல் நிலையம் 28 இடம் கொடுத்துருக்காரு. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட பரிந்துரை பண்ணோம். நம்ம உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் இன்னும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார் இன்றைக்கி. அதனால் வந்து இன்றைக்கி எல்லாம் விவசாயிகள் வந்து ஒரு குவிண்டால் 2,515 ரூபா விற்குது. அதனால் விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமாக விவசாயம் மாற்றப்பட்டிருக்கு அந்த ஆட்சியில் தான். மேல்மா பிரச்சனைன்னு விவசாயிகள் சொல்கிறாங்கல்ல. மேல்மா பிரச்சனை வந்து ஏற்கனவே 2019 ஏடிஎம்கே ஆட்சியில் தான் ஜீவோ கொண்டாந்து அந்த அரசாணையெல்லாம் வெளியிட்டுட்டாங்க 3175 ஏக்கர் எடுக்கிறதுக்கு. அதனால் அவங்க ஒரு பாட்டு வேலை பண்ணிட்டாங்க 3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிலம் மதிப்பு போட போது தான் நம்ம ஆட்சி வந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அது ஒன்றும் விவசாயத்துக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். பெரும்பாலும் ஒரு சிலர் விவசாயி இருப்பாங்க, ஆனால் பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்குது. ஏற்கனவே அங்கே ரியல் எஸ்டேட் போடப்பட்டது. ஒரு சிலருக்காக அதாவது இப்போ மேல்மா கூட்டுரோட்டிலே போனீங்கன்னு வச்சிங்களா, அது கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். அந்த எடுக்கிறது கவர்மெண்ட் வேல்யூ போடும்போது அங்கே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்கும். அவங்களுக்கு தான் அவங்க கொஞ்சம் இதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. மற்றபடி அதிகமான நிலங்கள் வந்து குவாரிக்காரங்க வச்சுருக்காங்க. ஒரு சில விவசாயிகள் இருக்கிறாங்க அதுலேயும்.